டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா எல்லாம் சேர்ந்து வறுபட்டதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துடலாம். அடுத்ததாக டேஸ்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். பொதுவாக புளிக்காய்ச்சலுக்கு பழைய புளியை சேர்த்து செய்வாங்க, அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாதவங்க இந்த மாதிரி புது புளியவே யூஸ் பண்ணிக்கலாம். பழைய புளி கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. புளி ஓரளவுக்கு கெட்டியானதும் அரைச்சி வச்ச எல்லா பவுடரையுமே இந்த புளியோடு சேர்த்துருங்க. பொடியை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் கிளற வேண்டாம், 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். இந்த பொடியை சேர்த்த உடனேயே புளிக்காய்ச்சல் நல்லா கெட்டியாயிடும்.